السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்தையும் அந்த ரமலானுடைய கிட்டத்தட்ட 27 நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு குறைபாடும் இல்லாம, எந்த ஒரு நோயும் இல்லாம 27 இரவுகள் சென்ற வருடம் இதே போல லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து இருந்தோமோ அதை போல அல்லாஹு தஆலா சிலருக்கு அதைவிட சிறந்த நிலையில் இந்த வருடம் லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் வீட்டிருக்க வைத்திருக்கிறான். இதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த இடத்தில் நானும் நீங்களும் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு கணம் முன்னும் பின்னும் வலதும் இடதும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சென்ற வருடம் இதே இடத்தில் இதே போன்று பயான் நிகழ்ச்சி வைக்கப்பட்டது என்றாலும் எனக்கு முன்னால் இருந்தவர், எனக்கு பின்னால் இருந்தவர், என்னுடைய வலது பக்கத்தில் தொழுதவர், என்னுடைய இடது பக்கத்தில் தொழுதவர் என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களில் சிலர் இப்போது மன்னரையுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களில் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர்கள் இருக்கலாம், நம்முடைய முன் வீட்டில் வசித்தவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வீட்டுக்கு பின்னால் வசித்தவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வகுப்பு நண்பர்களாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்கள் இப்போது இந்த இடத்தில் இல்லை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அவர்கள் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் செஞ்ச இரக்கம், இந்த வருடமும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அளித்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப இல்லாதவர்கள் சென்ற வருடம் அவர்களுடைய பட்டியலில் அடுத்த ரமலான் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டவர்கள் இப்போது நாம் இருக்கிறோம். இந்த இடத்தில் அடுத்த வருடமாக கூடிய நேரத்தில் எத்தனை பேருடைய பட்டியல் இல்லாமல் இருக்குமோ தெரியாது. இந்த இடத்தில் எத்தனை பேர்கள் இல்லாமல் இருப்பார்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அது நானாக இருக்கலாம், அல்லது கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஒவ்வொருவரும் சரியாக கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும். ரமலான் கொடுக்கப்பட்டது நாம் மனித புனிதர்களாக மாறுவதற்காக வேண்டி. ரமலானுடைய நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் எங்கிருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், கூட்டத்தில் இருந்தாலும், நாட்டில் இருந்தாலும், நாட்டுக்கு வெளியே இருந்தாலும், ஊர் மக்கள் பார்த்தாலும், யாருமே பார்க்காத ஒரு வனாந்தரத்தில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற மனோநிலையை இவன் தயாரித்துக் கொள்ள வேண்டும். எங்கிருந்தாலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்ற அந்த தக்வாவை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா ரமலானை கொடுத்திருக்கிறான். லஅல்லகும் தத்தகூன், தக்வாதாரிகளாக ஆக வேண்டும். கவலைக்குரிய விஷயம் சகோதரர்களே, அல்லாஹ் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல.
அல்லாஹ் வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் சவாலிட்டுக் கொண்டிருக்கிறான், கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறான். அதே போல இன்னொரு இடத்தில் லா யுஹ்லிஃபுல்லாஹுல் மீஆத், அல்லாஹ் வாக்கு மீறக்கூடியவன் இல்ல. அல்லாஹ் சொல்றான், நோன்பு புடிங்கோ, உங்களுக்கு தக்குவாவை நாங்க கொடுப்போம். எங்கள் அநேகமானவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள், நோன்புக்கு முன்னால் எப்படியோ நோன்புலையும் அப்படியே இருக்கிறார்கள், நோன்பு முடிந்ததற்கு பின்னாலும் அப்படியே இருக்கிறார்கள். மாற்றம் எதுவும் கிடையாது என்றாலும் நோன்பு பிடித்திருக்கிறார், பகல் முழுவதும் பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார். இவருடைய நோன்பு நோன்பாக இல்ல. நோன்பு நோன்பாக இல்லாட்டி அதிலிருந்து கொடுக்கக்கூடிய முடிவு சரியாக ஈக்காது. சோறு சமைக்கிறாரு, சோத்துக்கு உப்ப போட்டாரு, சோத்துல உப்பு இல்லை என்றாரு, நல்லா போட்டீங்களா, நல்லா போட்ட, அப்ப உப்புல உப்பு இல்லையாய்க்கும் மகன் செல்றத கேட்கிறோமா இல்லையா? அத மாதிரி சகோதரர்களே, நாங்க யதார்த்தத்தை விளங்குவோம். வெறுமனே பசித்திருக்கிறது, தாகித்திருக்கிறது, இதுக்கு நோன்பு கொடுக்கப்படல. நாங்க பசித்திருக்கிறதால் அல்லாவுக்கு சந்தோஷமோ துக்கமோ ஒன்றுமே கிடைக்க போறது இல்ல, எல்லாம் எங்களுக்கு தான். யார் கஷ்டப்படுறாரோ, சிரமப்படுறாரோ, அமல் செய்தாரோ அவர் அவருக்கு தான் கஷ்டப்படுறாரு, எங்களுக்கு ஒன்றும் இல்ல. மேலான சகோதரர்களே, குர்ஆன்ல நோன்பு என்ற வார்த்தைய ரெண்டு கோணத்துல பார்க்கலாம், ரெண்டு இடங்கள்ல அல்லாஹ் பாய் செய்கிறார். இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா என்ற ஸௌம் என்ற வார்த்தையும் குதிப அலைக்குமுஸ் ஸியாம் என்ற வார்த்தை, ரெண்டு வார்த்தைகள் நோன்புக்கு அரபுல பாவிக்கப்பட்டீங்க குர்ஆன்ல. ஸௌம் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் கருத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் கூறுகிறார்கள், அல் இன்சாஃபு அனில் ஃபிஅல் முத்இமன் அவ் கலாமன் அவ் மசியன், ஏதாவது ஒரு செயலை விட்டு ஒரு மனிதன் தன்னை தடுத்து வாழ்கிறான், அப்படி என்றால் அதுக்கு நோன்பு என்று பெயர். சாப்பிடாம இருக்கிறார், நான் 3 நாள் தின்ன மாட்டேன் உம்மா, இந்த சைக்கிளை வாங்கி தராட்டி நான் அபியோட பேச மாட்டேன், உம்மியோட பேச மாட்டேன், அப்படி நிக்கிறாரு, இவருக்கு நோம்பாளின்னு செல்லேரும். இன்னொன்று சியாம், இந்த சியாமுக்கு தான் தக்வா வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படியாப்பட்டது? அல் இம்சாகு அனில் முஃப்திராத் மின் அக்லின் வஷுர்பின் வஷஹ்வத்தின், பசித்தீக்கோனும் தாகித்தீக்கோனும், மனோ இச்சைகள், அந்த அதில் இருக்கக்கூடிய எல்லா விதத்தாலே நோன்பு பிடிக்கணும், கண் நோன்பு பிடிக்கணும். அநேகமான வாலிபர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள், காலையிலிருந்து மாலையாக காட்டி, எப்படி சரி மகரிபுடைய நேரம் அடைஞ்சா சரி, இவரு போன்ல காலத்தை கழிக்கிறாரு, இவரு நோன்பு. இவருடைய கண்ணால நோன்பு பிடிக்கல, இவருடைய காதால இசைய கேட்கிறாரு, பாவமான விடயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு, இவரும் நோம்பாளி, இவருடைய காது நோன்பு பிடிக்கல. இவருடைய வாயால அடுத்தவனை பற்றி புறம் பேசிக்கொண்டு இருக்கிறாரு. இது மாதிரி எடுத்துக்கொண்டார் சகோதரர்களே, நாங்க எங்களோட முழு உடம்பாலையும் நோன்பு பிடிச்சாதான் இந்த நோன்பு எங்களுக்கு தக்குவாக கொண்டு வந்து தரும். இப்படி நாங்க எத்தனை வருஷம் நோன்பு பிடிச்சிருக்கிறோம்? யாரும் பார்க்க தெரியல, நான் என்ன பார்க்கணும்? ஏண்ட உள்ளத்துல நான் கையை வச்சு கேட்கணும், நான் இப்படியாப்பட்ட நோன்பு எப்படி பிடிச்சிருக்கிறேன்? அப்படியாப்பட்ட நோன்பை நான் பிடிச்சா இந்த ரமலான்ல எனக்கு எப்படி பரக்கத்து இருக்குதோ, வீட்டுல என்ன பரக்கத்து இருக்குதோ அதே பரக்கத் ரமலானுக்கு பின்னால 11 மாசமும் எங்கள்கிட்ட இருக்கும். இது இல்ல, ரமலானுடைய காலத்துல தூரமானது ரமலானுக்கு பின்னால கிட்டே ஆகுது. எத்தனையோ ஜாதி தக்குவாதாரிகள் ரமலானுடைய காலத்துல ஹராம் ஆகுது, ரமலானுக்கு பின்னால ஹலால் ஆகுது. அது எடுக்கிறாரு, முன்னுக்கு வைக்கிறாரு, எத்தனை கூத்து. மேலான சகோதரர்களே, தெளிவாக விளங்கணும், எங்கட முழு உடம்பாலே நோன்பு பிடிக்கணும். முழு உடம்பாலையும் யாரு நோன்பு பிடிப்பாரோ அவருக்கு தக்குவா கொடுக்கப்படும், அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இதுதான் நோன்புடைய யதார்த்தம். மேலான சகோதரர்களே, கண்ணியமான ஒரு இரவை எதிர்பார்த்து
எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்பாடு செய்தவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. மேலான சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து ஏன் இருக்கிறோம்? இதுல என்ன இருக்கு சகோதரர்களே? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்மார் உம்மதி மா பைன 60 வ 70 வ கலீலம் மா யதஜாவஸூன். என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதை தாண்டி போகக்கூடியவங்க கொஞ்சம் பேரு, விரல் விட்டு கூடியவங்க. இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க, எல்லா உம்மத்தினர்களும் சுவர்க்கம் போக முடியாது, ஏண்ட உம்மத்து சுவர்க்கம் போகும் வரையில. இப்ப நாங்க வாழ்றது கொஞ்சம் காலம், வெஸ்டுக்கு சுவர்க்கம் போகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கு தாவத் கொடுத்த காலம் 950 வருடம். எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பாங்க? அந்த கூட்டம் எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பாங்க? ஒரு மனிதன் அதிகமான காலம் வாழ்றன்னு சொன்னா அதிகமான காலம் இபாதத் செஞ்சிருப்பாரு. அவங்களை எல்லாம் தோப்பிக்கணும், அவங்களை எல்லாம் தாண்டி போவதாக இருந்தா அவங்களை விட கூட நாங்க அமல் செய்யணுமே. மேலான சகோதரர்களே, இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப யோசிக்கிறாங்க என்ன செய்ய. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரி இரவுகள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். யார் இந்த இரவுகளை ஹயாத்தாப்பார்களோ, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இன்றைய நாளாக இருந்தால், ஒரு மனிதன் அமல் செய்து அந்த நாளை அவன் நேர்பட்டால் 1000 மாதங்களை விட சிறந்த அந்த நாள்ல இவர் இபாதத் செஞ்ச நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். இந்த நாள்ல குர்ஆன் இறக்கப்பட்ட நாள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள்ல நாங்க இன்றைய நாள் லைலத்துல் கத்ராக இருந்தால் இருந்து கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, 1012 பிரித்தா 83 வருடமும் 4 மாசம் ஒருவர் அமல் செஞ்ச நன்மை. இப்ப 1000 வருஷம் வாழ்ந்த ஒருத்தரோடு எங்களே வச்சு பார்ப்போம். 15 வருஷத்துல ஒருத்தர் பாலி கடைஞ்சி இவர்த வாழ்க்கையில 20 ரமலான அடைகிறாரு. 20 ரமலான்ல 20 லைலத்துல் கத்ர் அடைஞ்சால் 83ல 80 மட்டெடுத்தாலும் கிட்டத்தட்ட 1600 வருடம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாம, கண் சிமிட்டக்கூடிய நேரம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாம இபாதத் செஞ்ச நன்மை ஒரு கொடுக்கப்படுது. இப்ப ஒரு முன்னால போவாரா பின்னால போவாரா? மேலான சகோதரர்களே, அப்படியாப்பட்ட பல பாக்கியங்களை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அளித்திருக்கிறான். இந்த நாட்களை நாங்க வீணாக்க கூடாது. இந்த நாட்களை வீணாப்பதற்காக வேண்டி காலத்தில் உள்ள கோலங்கள் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா இடத்திலும் பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். காலங்களில் சிறந்த காலம் என்னுடைய காலம் என்றார்கள். எந்த வச்சு சொன்னாங்க? அந்த காலத்துல இந்த காலத்தை மாதிரி எல்லா வசதி வாய்ப்புகளும் நீண்டதா? எதுவுமே இல்லை. கைய தூக்கினா பள்ளியில கூரையில கலப்படும், சுஜூத் செஞ்சா மண். அவ்வளோ கஷ்டம். ஒரு மாசம் சாப்பிடறதுக்கு இல்ல, ரொட்டிய திண்டாங்க, ஈச்ச பழத்தை திண்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒட்டு போட்ட ஆடை அணிஞ்சு கொண்டிருந்தாங்க. பாலை பணத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சஹாபாக்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலங்கள்ல சிறந்த காலம் பொற்காலம் என்னுடைய காலம் என்றாங்க. எதை வச்சு சொன்னாங்க சகோதரர்களே? மனிதர்களை வச்சு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க, நல்ல அமல்கள் செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க, குர்ஆனை கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். அதனால சொன்னாங்க, முடிவெடுத்தாங்க, காலம் நல்ல காலம். அதுக்கு பின்னால தாபிஈன்கள் வராங்க.
சஹாபாக்களை பார்க்கிறாங்க, வாழ்க்கையண்டா இப்படித்தான் வாழணும். ஒரு கொஞ்ச காலம் வாழ வந்திருக்கிறோம், நோக்கம் இதல்ல, இது தேவை. நோக்கம் எங்களுக்கு ஈக்குது உண்டு. மேலான சகோதரர்களே, சரியாக விளங்கினாங்க. சஹாபாக்களை மாதிரி வாழ்ந்தாங்க, நல்ல காலம் இருந்தாங்க. அதுக்கு பின்னால காலம் தபவு தாபிஈன்கள் அவங்கள பார்க்கிறாங்க, இவங்கள மாதிரி தான் நாங்க வாழணும், எங்கட ரோல் மாடல் அவங்க தான். மேலான சகோதரர்களே, அது மாதிரி வாழ்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, சிறந்த காலம் இந்த 3 நூற்றாண்டுகளும் ஹிஜ்ரி 300 வரக்காட்டில் உள்ள இந்த காலம் பொற்காலம் என்றார்கள். மேலான சகோதரர்களே, நாங்க இருக்கக்கூடிய காலம் பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியாப்பட்ட பாவம்? ஒரு கூட்டம் பாவத்தை பாவம் என்று தெரிஞ்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. விபச்சாரம் ஹராமா ஹலாலா யாரும் சொல்ல மாட்டாங்க, ஹலால் என்று ஹராம் என்று தெரியும். அப்ப ஏன் செய்தீங்க? அவர் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. மதுபானம் ஹராமா இல்லையா? ஹராம். அப்ப ஏன் குடிக்கிறீங்க? அவர் குடிச்சு தான் நிற்கிறாரு. வட்டி எடுக்கிறது ஹராமா ஹலாலா? வட்டி ஹராம், அவர் எடுத்துக்கொண்டு தான் நிற்கிறாரு. மேலான சகோதரர்களே, இது மாதிரி ஒரு கூட்டம் ஹராத்த ஹராம் என்று விளங்கி செஞ்சு கொண்டு நிற்கிறாங்க. அவங்கள விட்டாலும் இன்னொரு கூட்டம் ஹராத்த பயந்து பயந்து அணு அணுவாக பேணி பேணி வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள கூட பாவம் விட்டு வைக்கல என்றாங்க நம்பேலுமா? பாவத்தை தவிர்ந்து வாழணும், பாவத்தோட நாங்க வாழப்படாது என்று நாங்க பாவத்தை விட்டாலும் பாவம் எங்களை விடாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தப்பில்லை. இது செல்றது சரி. ஏன்? ஒருத்தர் பள்ளிக்கு வாராரு இபாதத் செய்வதற்காக வேண்டி, நல்ல நியத்து, பள்ளிக்கு வாராரு, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வாராரு, முன்னுக்கு வந்து உட்கார்றாரு, அடுத்தவர் வந்து செல்றாரு. அவங்க 2 பேருக்கும் அப்படி தொடர்பு கொண்டிருக்காமே, அவர் இப்படியாமே அவர் அப்படியாமே, பள்ளியில வந்து கீபத்தை பேசுறாரு, அடுத்தவன நஜீஸ சுமந்து கொண்டு தக்பீர கெட்டாரு. இவருக்கு யோசனை போகுது, எப்படி எப்படி எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கும். பள்ளிக்கு வந்திருக்கிறாரு, அடுத்தவன நஜீஸோட தொழுகிறாரு. மேலான சகோதரர்களே, ஒரு காலம் வட்டியை தேடி போனாங்க, இப்ப வட்டி எங்களை தேடி வருது. நடக்குதா இல்லையா? பாவத்தை விட்டு வாழையில்லாத காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சகோதரர்களே. இந்த காலத்துல ஒருத்தர் பாவத்தை விட்டு தவிர்ந்து வாழ்வதாக இருந்தால் அவர் அஹ்மதுன் நாஸ், மக்கள்ல மிகப்பெரிய ஒரு ஆபி. இன்றைக்கு மேலான சகோதரர்களை அமல் செய்யறது லேசி, அமல் செய்யலும், எல்லாருக்கும் அமல் செய்யலும். ஆனா அல்லாஹ்வுடைய பயத்தால ஒரு பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கிறதுக்கு தானே இது எல்லாருக்கும் செய்யலாம், இது எல்லாருக்கும் செய்யலாம். அல்லாஹ்வுடைய பயம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் ஈமான் சைஸ், அவ்வளோதான் ஈமான். மேலான சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு அதையும் தாண்டி பாவம் எங்களே தேடி வருது, பாவமான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதை தாண்டி ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் எல்லாம் சட்டபூர்வமாக நடைபெறக்கூடிய ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியாப்பட்ட காலம்? விபச்சாரம் ஹராம், ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு, பள்ளியால ஒரு முடிவெடுக்க போறாங்க, அவரு பார்த்தா அங்க லைசன்ஸ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல செஞ்சுக்கிறாரு, அல்லது பார்ல வைத்து மதுபானம் குடிக்கிறாரு. இஸ்லாத்துல மதுபானம் ஹராம். அவருக்கு அரசாங்க ரீதியில ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போனா யாருக்கும் ஒன்றும் செல்லலாம். அங்க போனா அவன் அரசாங்கத்துல ஈக்கியாம அப்படின்னு ஒன்றும் செய்யலாம். வேளாண் சகோதரர்களை நல்லா விளங்கிக் கொள்ளணும். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு செஞ்சாலும் ஹராம் ஹராம் தான். எங்களுக்கு முடிவெடுக்க ஏலாட்டி நாங்க நிர்பந்தத்துல, நிர்வாகிகள் நிர்பந்தத்துல, ஊர் மக்கள் நிர்பந்தத்துல, இவருக்கு ஒன்றுமே செய்யலவே. ஆட்சி அதிகாரம் சொத்து செல்வம் எல்லாம் அவரோட, எல்லா ஜில்மாலையும் போட்டுக்கொண்டு நிற்கிறாரே என்று சொன்னாலும் இவர் நினைக்கிறாரு நான் தப்பி வாழ்றேன். தப்பி வாழல சகோதரர்களே, தப்போட வாழ்றாரு. தப்ப மாட்டாரு, சக்கராத்துல மாட்டுவாரு. எல்லாருக்கும் இங்க எல்லா கூத்தும் போடலும், எல்லா ஜில்மாலையும் செய்யலும், எல்லாருக்கிட்டையும் நடிக்கலும். சகோதரர்களே,
தப்போட வாழ்ந்து வாழ்ந்து தப்பாம அவர் மாட்டுவாரு. சக்கராத்துல புள்ள குட்டிகளால கண்டுகொள்வாரு. இன்றைக்கு எத்தனையோ பேர் நாங்க கண்ணால பார்த்திருக்கிறோம் சகோதரர்களே. எத்தனை பேரு எங்கள்கிட்ட வந்து அழுதிக்குது, எங்கட மகன் அப்படி செய்தாரு இப்படி செய்தாரு. இவர் செஞ்சது ஹராம். ஹராத்தை எடுத்து புள்ளைக்கு தின்ன கொடுத்தாரு, புள்ளைக்கு வாங்கி கொடுத்தாரு, மனைவிக்கு கொடுத்தாரு. இப்ப அதே இவரை கத்தியாயிக்குது. மேலான சகோதரர்களே, புள்ளைகளுக்கு ஹராத்தை கொடுக்கறத விட நஞ்ச கொடுக்கிறது சிறந்ததுன்னு சொல்லி உலமாக்கள் சொல்லுவாங்க. ஹராத்தை கொடுக்கிறது அந்த புள்ள எங்களுக்கு எதிராகவே இருக்கும். எங்கட மனைவிக்கு அடுத்தவன் பகுத்துக்கு அடிச்சு, அடுத்தவனுக்கு பொய்ய சொல்லி, அடுத்தவன் சல்லி எடுத்து நாங்க பெரிய வாழ்க்கை வாழ்றோம். கொடுத்தவன் அழுகிறான். சல்லிதாரன் எடுத்தாரு, அவரை காணல. 2 மாசத்துக்கு ஒருக்க உம்ரால நிக்கிறாரு, 2 கிழமைக்கு ஒருக்க சைனா போறாரு. இவரை பார்த்தா பெரிய வாழ்க்கை, லக்ஸரி வாழ்க்கை வாழ்றாரு. எல்லாருடைய சல்லியிலும் சந்தோஷமா வாழ்றாரு. இவர் தப்பி வாழ்ந்து கொண்டு நிற்கிறாரு, தப்புறாரு. எல்லாத்திலையும் மாட்டுவாங்க சகோதரர்களே, மாட்டுவாங்க. அல்லாஹ் கிட்ட இருந்து யாருக்கும் தப்பேலா. ஹராத்தை நாங்க பேணி வாழணும். ஹராம் எங்கள் அழிச்சிடும். சஹாபி பெண் மக்கள் எவ்வளோ ஈமான்தாரிகள், கணவன்மார்கள் வெளியரங்கத்தில் சொல்வாங்க, நீங்க ஒன்றும் இல்லாம வந்தாலும் பரவாயில்லை, ஈயாக்கும் வல் ஹராம், உங்களை நாங்க எச்சரிக்கை செய்கிறோம், ஹராத்தை உள்ளு கொண்டு வருவாங்க. நாங்க பசியில இருக்கோம், இன்னா நஸ்ததீஉல் ஜூ, நாங்க பசியோட இருப்போம். வட்டி எங்களுக்கு ஹராம் பானம் பாப்பா, எங்கட உடம்பு நரக நெருப்புக்கு நாங்க தகுதி இல்ல, எங்களுக்கு பசியில தாங்கேலும் நரகத்துடைய கஷ்டத்தை தாங்கேலும் சொல்லி அனுப்புவாங்க. மேலான சகோதரர்களே, எங்க வீட்டுடைய நிலைமையை யோசித்தா எத்தனை மனைவிமார்கள் எப்படி சரி போயிட்டு சல்லியோட வாங்கோ என்று செல்லக்கூடியவங்க ஈக்கிறாங்களா இல்லையா? அங்கேயும் தீன் போகணும், எங்களுக்கும் தீன விளங்கணும், அல்லாஹ்வுடைய பயம் எங்கள்கிட்ட நீக்கணும். மேலான சகோதரர்களே, மௌத்தொண்டு இல்லாட்டி எல்லாருக்கும் எல்லாம் ஒத்து போலேரும், எல்லாருக்கும் எல்லாம் செய்யலும். அதனால சகோதரர்களே, நாங்க ஒரு சில காலம் அல்லாஹ் எங்க அனுப்பிக்கிறான். இந்த காலத்தை நாங்க விரும்பினாலும் நீக்கணும், விரும்பாட்டி நீக்கணும். இதுல புத்திசாலி யாருன்னு சொன்னா, இந்த கொடுக்கப்பட்ட மூச்சுக்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில யாரு கழிப்பாங்களோ இவங்க தான் புத்திசாலிகள். மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாங்க உலகத்துல வாழக்கூடிய காலத்துல எங்களால பாவம் நடைபெற்றிருக்கும். இந்த பாவங்களுக்குரிய சரியான தௌபாவை நாங்க பெறணும். சரியான தௌபாவை பெறாட்டி, நான் சொல்றது ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க. நான் ஒரு பாவம் செஞ்சிருக்கிறேன், அது 10 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச பாவமா இருந்தாலும் இப்ப செஞ்ச மாதிரி யாரிக்கும் அந்த தௌபா அது ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்தம். ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவம் எங்களை அழிக்கும். கொஞ்சம் பேர் வந்து செல்றாங்க, நான் கேட்டிருக்கிறோம் சகோதரர்களே, வீட்டுல பறக்கத்து இல்ல, எது செஞ்சாலுமே சரி வருகிறது இல்ல, எனக்கேதான் இப்படி நடக்குது, எனக்கு தான் அப்படியாகுது இப்படி ஆகுது. மேலான சகோதரர்களே, செஞ்ச பாவம் இவர் அழிக்குது, செஞ்ச பாவம் இவர் அழிக்குது. மனிதன் செஞ்ச பாவம் தானே இது அவன் அழிக்கும். எந்த அளவு அழிக்கும் என்றா, கொஞ்சம் பேர் பள்ளி பாத்ரூமுக்கு வருவாங்க, பள்ளிக்கு வந்து நேரம் பார்த்துட்டு போவாங்க, பள்ளியிலிருந்து எதெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுப்பாங்க, பள்ளி தொட வர மாட்டாங்க. பாக்கியம் இல்லை, இபாதத்துடைய பாக்கியம் இல்லை. அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை கல் நெஞ்சமாக ஆக்கிக்கிறான். இவர் செஞ்ச பாவத்தால் அல்லாஹ் எடுக்கிறான் இல்ல வீட்டுக்கு. இவருக்கு தொழணும் என்ற எண்ணம் கொடுக்கப்படுவதில்லை. கொடுக்கப்பட்ட பெரிய தண்டனை அதுதான், சுஜூதுடைய பாக்கியத்தை இல்லாமலாப்பான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்துல முதல் தண்டனை தொழுகை விட்டு தூரமாப்பான் அல்லாஹ்வன. அதனாலதான் மூதாதைகள் ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடந்தால் கேட்பாங்க, மாப்பிள்ள தொழுதாரா? ஏன் கேட்கிற சகோதரர்களே? மாப்பிள்ள தொழுதாரா? ஓ, மாப்பிள்ள தொழுதாரு, அப்ப பரவாயில்ல, மகளை கொடுங்கன்னு செல்வாங்க. அப்ப மகளை 25
20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த மகளை ஒரே வார்த்தை மாப்பிள்ள தொழுதாரா ஓ என்ற வார்த்தைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கப்படுதுன்றா இதுக்குள்ளுக்கு எந்தீகுது. இதுக்குள்ளுக்கு தான் எல்லாம் நீங்க சகோதரர்களே. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க கெட்ட விடயங்களை விட்டு மனிதனை தடுக்கும். இது அந்த காலத்தில் இருந்த எங்கட மூதாதைகள், எங்கட அப்பமாரி, எங்கட உம்மம்மாரி எல்லாம் விளங்கிட்டாங்க. அதனால தான் அதை கேட்டாங்க. ஒருத்தர் தொழுகிறாரு, தொழுது தொழுது பாவம் செய்தாரு, தொழுது தொழுது களவெடுக்கிறாரு. இவரு தொழல்ல நடிக்கிறாரு, ஊர் மக்கள்கிட்ட பேரெடுக்கிறாரு. ஒருத்தர் தொழுது தொழுது பாவம் செய்தாரண்டா இவர் தொழல்லேன்னு முடிவெடுக்கணும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் பகல்ல தொழுகிறாரு, இரவுல ஊர்களுக்கு பாஞ்சி களவெடுக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்ட தொழுக இவர் அந்த பாவத்தை விட்டும் தடுக்கும் என்றாங்க. கொஞ்ச நாள் சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நாளையில அந்த செயலை விட்டுட்டாரு, நல்ல மனிதரா மாறிட்டாரு. மேலான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில பாவம் இருக்குதா? பாவத்தை நாங்க ஆரம்பத்துல கூட கஷ்டமா இருந்தால் என்ன செய்யணும்? தொழுகையை பற்றி பிடிக்கணும். அந்த பாவத்தினுடைய இன்பம் எங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலட்டப்படும். இந்த இடத்துக்கு வருவதனால சுஜூத கூட்ட கூட்ட இவருக்கு அந்த பாவம் இவரை விட்டு தூரமாகும். கெட்ட நண்பர்கள் ஒட்டோவா தூரமாகுவாங்க. இவன் சூஃபி ஆயிட்டான், இவனை கொண்டும் செய்யல, இவன் விட்டுடுண்டா, இவனோட ஒன்றும் செய்யலாம், இவனோட ஜொலி ஒன்றும் எடுக்கலா. தானா அவங்க எங்களை அங்கலாக்க மாட்டாங்க. ஆக்கள் பார்த்தா இவனை நாங்க சேர்க்கலைன்னு அவங்க பெருமையா பேசுவாங்க. ஆனா அல்லாஹ் இவனை பாதுகாக்கிறான், அவங்கள தூரமாக்குறாங்க. அவங்களோட டிசைன்ல, அவங்களோட முறையில அவங்கள அல்லாஹ் தூரமாக்குறான். மேலான சகோதரர்களே, அதனால நாங்க செய்யக்கூடிய பாவம் எங்களை அழிக்கிறதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆச்சரியமான தௌபாக்கள் கிதாபுகள்ல எழுதப்பட்ட சகோதரர்களே, இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட கிதாபு தௌவாபீன் என்ற கிதாபுல, அந்த கிதாபுடைய பேரே தௌபா செய்தவர்களின் புத்தகம். பல சம்பவங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய சம்பவம். ரெண்டையும் சொல்றேன். அதுல முதலாவது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த தௌபா செய்த அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க யாரு? இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சீர் அலாமின் நுபலா என்ற கிதாப எழுதின அந்த இமாம் சொல்றாங்க, அலமுல் உலமாஇல் அப்ரார், உலமாக்களில் மிகப்பெரிய ஒரு அறிவாளி அலி இப்னு மதீனி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவுஸகுஸ் ஸிகாத், ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நம்பிக்கையானவர்கள்ல மிகவும் முக்கியமான ஒருவர். சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இவரை போல உலக பற்றற்ற தன்மை உள்ள ஒருத்தரை நான் யாரையுமே பார்த்ததில்லை. இவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்க இவ்வளோ பெரிய இமாம் ஆயிக்கிறீங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸ கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல வாழ்ந்திருக்கிறீங்க, நீங்க இவ்வளவு பெரிய அந்தஸ்து என்ன காரணம் என்று கேட்கப்படுது. இவர் செல்றாரு, நான் அவரை பத்தி அவரே செல்றாரு, நான் ஆரம்பத்துல எங்கட பாஷையில செல்ல ஒரு டோப்காரர், யாரும் என்ன கணக்கெடுக்க மாட்டாங்க. ரோட்ல புழுந்திப்பேன், அங்க புழுந்திப்பேன். நான் என்ற தண்ணி புல் நன்னால ஈந்தவன், நல்ல தண்ணி எப்பே தண்ணியோட கூடியவன் தான் நான் ஒரு அடிமை பெண்ணை வாங்கினேன். அந்த அடிமை பெண்ணினால் அல்லாஹ் எனக்கு ஒரு பெண் குழந்தை அளித்தான். நான் குடிக்கிற தனிப்பட்டல்ல, குடிச்சு கொண்டே இருக்கிற ஒவ்வொரு நாளும் புல்லை பக்கத்துல வச்சுக்கொண்டு நான் என்ற வேலை செய்வேன். ஆனா அந்த புல்ல ஒவ்வொரு தடவையும் நான் குடிக்க எடுக்கக்கூடிய நேரத்துல கையை தட்டும், அது அந்த கிளாஸ் பனிய விழுந்து உடைஞ்சிடும், என்ற மேலெல்லாம் மதுபானம் கொட்டிப்படும். எனக்கு கோபம் வரும், அடிக்கோணும் என்றாலும் அந்த புல்லேட மேலிக்கு இறக்கம் அடிக்கிறது கொடுவதில்லை. இப்படியே 2 வருஷம் பெய்துட்டு 2 வருஷம் ஆகக்கூடிய நேரத்தில் அந்த புல்லேட இறக்கம் எனக்கு இன்னும் நல்லா கூடிது.
2 வருஷம் ஆனதுக்கு பின்னால ஷஅபானுடைய மாதம் 15வது இரவு என்ற புள்ள மௌத்தாகிது. அந்த கவலை என்னை தாங்கேலா, வளமையா குடிக்கிறத விட நல்லா குடிச்சேன். நல்லா குடிச்சு போட்டுட்டு அப்படி நான் தொழாமலே தூங்கிட்டேன். அவர் செல்றார், எனக்கு கனவுல நான் கனவு கண்டேன், கியாமத்துடைய நாள் ஆகிட்டு மக்கள் எல்லாரும் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் இருந்து எழும்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. வானமாகும், நானும் ஓடுறேன். நான் ஓடி ஓடி பின்ன திரும்பி பார்த்தா எனக்கு பின்னால் ஒரு கருநாகம் என்ன துரத்தி கொண்டு வருது. எனக்கு பயமாகிட்டு நான் இன்னும் வேகமாக ஓடினேன். முன்னுக்கு ஒரு வயோதிபர் இருக்கிறாரு, அழகான ஆடையோட. அவர்கிட்ட நான் சொன்னேன், அப்பா என்ன பாதுகாத்துக்கோங்க, பின்னுக்கு ஒரு கருநாகம் என்ன துரத்தி வருது. அவர் சொன்னாரு, மகனே நீ என்ன பலவீனப்படுத்தி விட்டாய், முன்னேறிச்சல். மறுபோம் ஓடுறாரு, ஓடி ஓடி போனா நரகத்துக்கிட்ட போய்த்துட்டாரு. அங்கீக ஒரு சத்தம் வருது, நீ நரகத்துக்குரியவன் அல்ல, முன்னேறி செல் என்று. மறுபடியும் ஓட ஆரம்பித்தேன். ஓடி ஓடி போறாரு. முன்னால் சந்திச்ச வயோதிபர் நிக்கிறாரு. அப்பா என்ன காப்பாத்துங்க அப்பா. அவர் சொல்றார், மகனே நீ என்ன பலவீனமாக்கிட்டாய், என்ன உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி எனக்கு இல்ல மகன். முன்னுக்கு போ. அந்த மலையில, இந்த மலையாடி வாரத்துல அமானிதங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல ஓண்ட ஏதாவது ஒரு அமானிதம் இருந்தால் அது உன்னை பாதுகாக்கும், முன்னேறி செல்லு சொல்லப்படுது. ஓடி ஓடி போராடி சகோதரர்களே. போனா இவருடைய மௌத்தா போன மகள் இருக்கிறார். ஒரு சத்தம் இடப்படுது, யா பாத்திமா அதிரிக்கி அபாக்கி, பாத்திமாவே உங்களோட வாப்பாவை பேசி சேர்ந்துக்கோங்க. அந்த பெண்மணி, அந்த சிறுமி ஓடோடி வந்து சின்ன காலத்துல எப்படி வாப்பா கெட்டி பிடிப்பாவோ அது மாதிரி கெட்டி பிடிச்சிட்டா. ஒரு சரியான சந்தோஷம். மகளோட பேசிக்கொண்டு போட்டு மகளுக்கிட்ட கேட்கிறாரு, மகளே எனக்கு பின்னால் ஒரு கருநாகம் வந்ததே, என்ன துரத்தி கொண்டு. என்ன மகள் அது? வாப்பா அதுதான் நீ உலகத்துல செஞ்ச பாவம். இந்த பாவம் தான் உங்களை விரட்டி கொண்டு வந்தது. அப்ப நான் ஒரு வயோதிபரை கண்டேனே, அது என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நீங்க செஞ்ச கொஞ்சமான அமல் பாக்குறோமா இல்லையா? நல்ல மனுஷனப்பா, நல்ல வேலை செய்யக்கூடியது, இதுக்கு எடிட் ஆயிட்டாரு, அதை பாவிக்கிறாரு, இதை பாவிக்கிறாரு, அப்படி இல்லாட்டி நல்லவர். ஆனா அவர் அந்த நல்லவர் செஞ்ச அமல் தான் அந்த அப்பா, அந்த வயோதிபர். அவர் சொன்னாரு, எனக்கு உன்னை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை என்று. அதுதான் அந்த அப்பா. இப்ப ஏண்ட மகள் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா, யாபத்தி வாப்பா, உங்களுக்கு அல்லாஹ்ட பயத்தால உங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் இன்னும் வரலையா வாப்பா? அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். இன்னும் வரலையா வாப்பா? இனவே உலகத்துல கோடோ காலம் மௌத் இல்லாம வாழ்வதை போல இப்படி இருக்கிறீங்களா வாப்பா என்று கேட்டாங்க. அப்படியே என்ற கனவு தெளிவாகிட்டு நான் சொன்னேன், இப்போது வந்து விட்டது மகளே என்று நான் சொல்லிவிட்டு குளித்து விட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு சென்றேன். இமாம் அவர்கள் அதே ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால் உங்களுடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லை. அந்த ஆயத்தை நான் கேட்டேன். அன்று நான் திருந்தினது, இன்று நான் மிகப்பெரிய ஒரு இமாமாக மாறிவிட்டேன். சரியான தௌபா செய்தால் மனிதர்கள புனிதர்களா அல்லாஹ் மாற்றுவான். இழிவானவரா இருந்தாலும் சரியான தௌபா இவரை எங்க போய்த்து சேர்க்கும் என்றா மக்கள் போற்றி புகழக்கூடிய இடத்துல போய்த்து வைப்பான். பாக்குறோமா இல்லையா? அடே மௌத்தா சுஜூத்ல மௌத்தானாருடா. ஒரு மாசத்துக்கு முன்னால ரோட்ல நானும் கண்ட புழுது கொண்டு ஈக்கியட்ட சுஜூத்ல மௌத்தாகிட்டாரு. எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. அசில் தௌபா சகோதரர்களே, தௌபா சரியா செய்யப்படணும். அதே மாதிரி ஒரு பெண்மணி, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இருக்கிறதுனால 2 சம்பவத்தை சொல்றேன். ஒரு பெண்மணி காமிதியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஓடோடி வாரார். சஹாபாக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. வெக்கத்தை விட்டு
ஊர் மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, என்ன சுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளல. இல்ல நீ இஸ்திக்பார் செய், நீ போ, நீ அந்த செயலை செஞ்சிருக்க மாட்டாய். அனுப்புறாங்க. வலது பக்கத்துக்கு வராங்க, இடது பக்கத்துக்கு திரும்பினா இந்த பக்கத்துக்கு வராங்க, எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த பெண்மணி வெட்கத்தை விட்டு உண்மையை சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் அந்த பெண்மணி சொன்னால், நான் விபச்சாரத்தினால் கற்பம் தரித்திருக்கிறேன் என்று சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த பெண்ணுக்கு தெரியும் திருமணம் முடிச்சிட்டு விபச்சாரம் செஞ்சா கல்லடிச்சு கொள்ளணும், நல்லா தெரியும். ஆனா இந்த பேசினதுக்கு பின்னால ஊர் மக்கள் கண்டு சென்னாலே ஊர்ல நிக்கலாம். செஞ்ச பெண்மணி வந்து செல்றான், எப்படி இருக்கும்? ஊர்ல நிக்கலாம், மக்கள் செல்வாங்க, ஏசுவான், பிரச்சனை இல்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தினர்களை பேசி, இந்த பெண்ணோட நல்ல முறையில நடந்துக்கோங்க, உள்ள பெற்றதுக்கு பின்னால கூட்டிடுவாங்க. எப்படி தௌபான்னு பார்த்துக்கோங்க சகோதரர்களே. எங்களுக்கு வார மாதிரி ஒரு பயான கேட்டதோட ஜோசாவி அந்த தௌபா இல்ல. ஒரு பயான கேட்டு ஜோசாவுறாரு, அடுத்தவன் காணியில ஊடு கட்டிக்கிறாரு, இங்க அழுகிறாரு, மாலையே அழுகிறாரு, உம்ராக்கு வைத்தும் அழுகிறாரு, அடுத்தவன் கடையில நிக்கிறாரு. இந்த தௌபா ஏற்றுக்கொள்ள இல்ல, இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாரு, என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்தவன் ஹக்க கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காபத்துல்லாவுக்கு போயிட்டு ரத்த கண்ணீர் வடிச்சாலும் அவருக்கு தௌபா இல்ல. அடுத்தவன் ஹக்க கொடுக்கணும். அடுத்தவன் காணியில ஊடு கட்டினா நாங்க 40 வருஷம் இருந்தாலும் 50 வருஷம் இருந்தாலும் எந்த லோல எங்களுக்கு அது எங்கட பேருக்கு மாத்தேலும் என்று இருந்தாலும் அல்லாஹ்ட லோ சகோதரர்களே எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு அந்த சொத்து இல்ல. அரசாங்கத்தில் ஈக்கும் இவ்வளவு காலம் ஈந்தா உங்களுக்கு தான் என்று இங்க ஜில்மால் போட்டு கேளும், தௌபா உங்களுக்கு இல்ல. மேலான சகோதரர்களே, அந்த பெண்மணி தெரியும் அல்லாஹ் கிட்ட நான் நல்லவனா ஈக்கும், இவங்களோட பேச்சு வேல் இல்ல. இவங்க இன்றைக்கு நான் முள் இல்லாத நாக்கு ஒன்ற பேசுவாங்க, நாளைக்கு அதை மாத்தி பேசுவாங்க. எங்கள்கிட்ட இருந்தா எங்களே தூக்குவாங்க, அவங்கள்ட்ட இருந்தா அவங்கள தூக்குவாங்க. இவங்களோட பேச்சு தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் தான் தேவை. மேலான சகோதரர்களே, பெய்த்து புள்ளை ஒன்று ஒரு தாய் பெற்றெடுப்பதாக இருந்தா குறைஞ்ச காலம் 6 மாசம், கூடின காலம் 4 வருஷம், நடுத்தரமான காலம் 9-10 மாசம். நாங்க குறைஞ்ச காலத்தை எடுப்போமே 6 மாசத்துல அந்த புள்ள, அந்த பெண்மணி அந்த புள்ளையை பெற்றெடுத்திருந்தால் இந்த தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? 6 மாசமா அந்த செஞ்ச பாவத்தை யோசிச்சு இருந்திருப்பா. எப்பதான் புள்ளை பெற்றெடுக்கிறது, எடுத்ததோட போகணும், பெய்து தௌபாவை பெற்றுக்கொள்ளணும். புள்ளை பெற்றதோட ஒரு அப்படியே அந்த புள்ளைய ஒரு புடவையில சூட்டி நெஞ்சோடு அணைச்சி கொண்டு ஓடோடி வாராள். விபச்சாரத்தால கிடைச்சாலும் தன்னுடைய பிள்ளை அல்லவா, இரக்கமிக்குமா இல்லையா? நெஞ்சோட சேர்த்து கொண்டு ஓடோடி வாரால், யா ரசூலல்லாஹ், புள்ளைய பெற்றெடுத்துட்டேன், எனக்குரிய தண்டனை எனக்கு தண்டனை சுத்தப்படுத்துவோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் வாலிதாத்து யுர்லி'ன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 2 வருஷம் பால் ஊட்டணும், போயிட்டு பால் ஊட்டிட்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய வார்த்தைய எப்படி இந்த பெண்ணுக்கு தவணை கொடுக்கப்படுது? 2 வருஷம், 2 வருஷத்துல மாறுறாளா இல்லையா? 2 வருஷம் பால் ஊட்டின எப்படி பால் ஊட்டிப்பா, எப்படி பால் ஊட்டிப்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால், அந்த பெண்மணி பால் ஊட்டி 2 வருஷத்துக்கு பின்னால கையில ரொட்டி துண்டை கொடுத்து கூட்டிட்டு வாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டத்தோட கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாலே விலகி கொள்ளணும், ஏண்ட புள்ள இப்ப பால் குடி மரக்கடிக்கப்பட்டு சாப்பாடு தின்றான் அல்லது தின்றான் என்றதை விலகிக் கொள்ளணும் என்பதற்காக ரொட்டி துண்டை கொடுத்து கூட்டின்னு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததுக்கு பின்னால சொன்னாங்க, யார் இந்த பிள்ளைய நல்ல முறையில வளர்ப்பாங்களோ அவங்க என்னையோட சுவர்க்கத்தை ஈப்பாங்க என்று அந்த
புள்ளியுடைய விஷயம். இந்த பெண்ணை இடுப்பு வர காட்டி மண்ணில போட்டு கல்லால் அடிக்கப்படுகிறது. சஹாபாக்கள் அடிக்கிறாங்க. அந்த ஒரு இரத்த துளி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்களோட மேனியில படுறாங்க. சீ என்றாங்க. அர்த்தம் இந்த விபச்சாரியுடைய ரத்தம் என்ற மேல பட்டுது. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போய் சேருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க சகோதரர்களே? யா காலித் மஹ்லன் வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் தாபத் தௌபதன் லவ் குஸிமத் மின் அஹ்லில் மதீனா லவசிஅத்துஹும். யாரு தெரியுமா காலிதே, நீங்க இப்படி பேசவானம். இந்த பெண்மணி செஞ்ச தௌபாயிட்டானே மதீனால ஈக்கக்கூடிய 70 பெரும் பாவம் செஞ்சவங்களுக்கு பங்கு பிரிக்கப்பட்டால் 70 பேரும் மன்னிக்கப்படுவாங்க. அப்படியா பட்டொரு தௌபா தான் இந்த பெண்மணி செஞ்சிக்கிறா. இன்னொரு ரிவாயத்துல உமர் ரலியல்லாஹு அவங்க கேக்குறாங்க, அது சொல்லி அலைஹா யா ரசூலல்லாஹ் வகத் ஸனத், இந்த பெண்ணுக்கா நீங்க சொல்லிக்க போறீங்க, விபச்சாரி அல்லவான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்மணி செஞ்ச தௌபாவை மதீனால ஈக்கக்கூடிய பெரும் பாவம் செஞ்சவங்களுக்கு பங்கு வைக்கப்பட்டால் எல்லாரும் மன்னிக்கப்படுவாங்க. மேலான சகோதரர்களே, தௌபா சரியாயிக்கும். ஏன் அவங்க எல்லாம் தௌபா செஞ்சாங்க? உலகத்துல நல்ல பேரோட புகையலுவே. இங்க தப்பேறும் சகோதரர்களே, இங்க தப்பினவங்களுக்கு அங்க தொப்பி. மேலான சகோதரர்கள், அதனால நாங்க செய்யக்கூடிய தௌபாக்கள் சரியாக இருக்குமேயானால் எங்கட உள்ளத்துல தூய்மையா உள்ள நீக்கும், நிம்மதியான தூக்கம் போகும். ஒரு ஹஜ்ஜுடைய பாக்கியம் திடீரென்று கிடைச்சாலும், 50 வயசுல கிடைச்சாலும், 60 வயசுல கிடைச்சாலும் சந்தோஷமா போவாரு. அப்படி இல்லாட்டி 50 வயசுல ஹஜ்ஜிக்கு போற வயசுல வருவாரு. வாலிபத்துல செஞ்ச ஒரு பாவம் நீக்கி ஹஜ்ரத் உடு இல்ல, அந்த காபாவை பார்க்கறதுக்கு உடு இல்ல ஹஜ்ரத், அதுக்குரிய தௌபாவை செய்யணுமே என்று அழுவாங்க சகோதரர்களே. நாங்க பார்த்திருக்கிறோம். மேலான சகோதரர்களே, பாவம் விடாது, நல்ல இடத்துக்கு போக விடாது. மேலான சகோதரர்களே, தௌபா சரியா செய்யப்படணும். அதனால தௌபாவுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். ஒரு வருஷத்துடைய லோடு எடுத்து வந்திருக்கிறோம். கொஞ்சம் பேட்ட நினைப்பு, இன்றைக்கு எப்படி சரி அது 2 சரி செஞ்சா எல்லாமே கிளீன் ஆகும், மறுப்போம் பெஸ்ட் ஆரம்பிப்போம். இப்படி தௌபா செய்யலா. மேலான சகோதரர்களே, தௌபா என்பது நாங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு கை சேதப்படும், மறுப்போம் அந்த பாவத்தை செய்ய யோசிக்கப்படாது. அல்லாவோட ஜோக் பண்ணல, தௌபா செய்தாரு பாவம் செய்தாரு, தௌபா செய்தாரு பாவம் செய்தாரு. இவங்களுக்குரிய தண்டனை பெரும் தண்டனை சகோதரர்களே. அது செல்லத்துக்கு ஏலா வேணா. அல்லாவோட ஜோக் பண்றது அதோட வாழ்க்கையை நாங்கள் அழிக்கக்கூடிய மாதிரி. அதனால எங்களால பாவம் நடந்து இருந்தால் அந்த பாவத்தை கை செய்தப்படுவனும், இதுக்கு பின்னால செய்ய மாட்டோமே என்ற அந்த உறுதி ஈக்கணும். நல்ல விஷயங்களுக்கு எங்கட உள்ளத்தை எப்பயும் நாங்க ஆர்வம் முட்டிக் கொள்ளணும். அந்த அடிப்படையில் செய்யுமா இன்ஷா அல்லாஹ். இந்த தௌபாவுடைய விஷயத்துல ஆரம்பத்துல சொன்னா 2 விஷயம் நீக்கி, அல்லாஹ்வோட ஈக்கக்கூடிய பாவம், இதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் நாடினா எங்களை மன்னிப்பான். 2வது அடியார்களுக்கு நாங்க செஞ்ச பாவங்கள், ஒத்தனை கேசிருப்போம், அடிச்சிருப்போம், அவன் சொத்தை நாங்க சூறையாடிப்போம், இதுகள் நாங்க செஞ்சிருந்தா இப்ப தௌபா செஞ்சாலும் அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லாட்டி அவர்கிட்ட உள்ளத்துக்கு நெருப்ப கொடுத்து போட்டு இங்க நாங்க எவ்வளவு செஞ்சாலும் சகோதரர்களே நாங்க எங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நாங்கள் செய்யக்கூடிய தௌபாவை ஏற்றுக்கொள்வானாக.